இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த ரெசிபியும் பார்க்க போறது நீங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க பிரீத்தி Zodiac 2.0 அன்பாக்சிங் தான். இந்த வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்க சேனல் புது மெம்பர் ஆனீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐகான் ஆன் வச்சிட்டீங்கன்னா அப்போ ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்போ மிக்ஸி அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இதுல என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதான் வந்து மிக்ஸி. இதில் வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்கு. இதில் வந்து 4 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மிக்ஸ்லேயும் 3 இருக்கும், இதில் வந்து 4 இருக்கு. இதில் வந்து பல்ஸ்க்கு வந்து தனியாக பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ்ஸிங் டைப்பு. அப்புறம் வந்து இது பேர் பேட்டர், இந்த பட்டன் பேரு கோகனட் சட்னி அரைக்கிறதுக்கு இந்த பட்டன், பாஸ் ரிசீவ் இந்த பட்டன், இது ஆட்டா மாவு பிசைறதுக்கான பட்டன், இது பேர் பியூரி அதாவது டொமேட்டோ ஜூஸ் ஏதாவது ஜூஸ் போடுறதுக்கான இது. போட்டா கூட இது வந்து ஆன் ஆகாது. ஆன்ல வச்சா மட்டும்தான் வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி ஒர்க் ஆன்ல ஆஃப்ல இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது. இதுதான் வந்து மாஸ்டர் ஜாரு. இதில் வந்துட்டு காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணலாம், சப்பாத்தி மாவு பிசையலாம். அப்புறம் வந்து இந்த பிளேடெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்லைசிங் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இதை வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு 2 ஸ்லைசிங் கொடுத்துருக்காங்க. ஸ்லைசிங் இது பிளேடு. ஒன்று வந்து திக்கு, இன்னொன்று வந்து தின்னு. இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த கேரட், தேங்காய் இதெல்லாம் திருவுற ஒரு பிளேடு. 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட மூடி. இப்படி லாக் பண்ணிடணும். இதையும் வந்து நம்ம தனியாக வந்து கழட்டிக்கலாம். இதை பாருங்கள், இதை வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இதில் வச்சுட்டு அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இது வழியாக தான் நம்ம வந்து காய்கறி எல்லாமே வந்து போடணும். மாவு, தண்ணி ஊற்றுறது எல்லாமே இந்த இது வழியாக தான் நம்ம வந்து போடணும். இந்த பிளேடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா போட்டுட்டு இதில் போட்டு செய்ய வேண்டியதை செய்யலாம். இந்த இது வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து ஜூஸ் பண்ணுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நடுவில் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து அழுத்தணும். சாத்துக்குடியாக இருந்தாலும் ஆரஞ்சாக இருந்தாலும் இதில் அழுத்தணும்னா ஜூஸ் வந்து இதில் கலெக்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து மாவு வந்து இந்த கப்பில் வந்து 2 கப்பு மாவு வந்து இதில் வந்து பிசையலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தண்ணி வந்து 1 கப்புக்கு இங்கே மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஜார்க்குள்ள வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிடணும். அப்போதான் வந்து மாவு ஒட்டாமல் நமக்கு வந்து கிடைக்குங்களாம். மாவை அதில் போட்டுட்டு மாவு, உப்பு, எண்ணெய் போட்டுட்டு தண்ணியை வந்து இது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி நம்ம வந்து இந்த ஆட்டா இது இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா மாவு வந்து பிசைஞ்சு ரெடி ஆகிடும். இது வந்து ஆட்டா பிசைறதுக்கான பிளேடு. இது இந்த பிளேடு வந்து காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு, தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி காய்கறிலாம் நறுக்கிறதுக்கான பிளேடு இது. சின்ன ஜார், இதை தான் வந்து சட்னி, தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதோட மூடி வந்து இது. இப்போ இதை வந்து நம்ம கோகனட் சட்னிக்கு வந்து பட்டன் ஆன் பண்ணுறோம், நம்பர் போடாமல் ஸ்பீட் போடாமல் அந்த பட்டனை வந்து அழுத்துறோம்னா இதில் வந்து ஆப்டிமம் சொல்லி ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து
இதை கொடுத்துருக்காங்க பாருங்க உள்ள. இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து தேங்காய் உடைச்ச கடலை எதா இருந்தாலும் போடணும். அதுக்கு மேல ஜாஸ்தி போட்டா மிஷின் வந்து ஒர்க் ஆகாதுங்களாம். கரெக்டா அந்த அளவுக்கு போட்டு அந்த பட்டன் கொடுத்தா அரைச்சி முடிஞ்சவொடனே தானாவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அப்படி நிறைய சட்னி அரைக்கணும்னா அந்த சட்னி பட்டனை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எவ்வளவு வேணுமோ போட்டுட்டு நம்பர் ஸ்பீட்ல 1 2 3 வச்சு அரைச்சிக்கலாம். இது வந்து மாவு அரைக்கிறது. இதுவும் மாவு அரைக்கிறதும் அதே மாதிரி தான். நம்ம வந்து மாவு அரைக்கிற பட்டனை ஆன் பண்ணணும். இதுலயும் ஆப்டிமம் அளவு தான் வந்து போடணும். இந்த ஆப்டிமம் இந்த பட்டன் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குங்க. நியூட்ரிஷன் வந்து லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது வந்து ஜூஸர். இதுக்கு வந்து 2 பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிளேடுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பீட்ரூட், ரொம்ப ஹார்டா இருக்கிறது பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து ஜூஸ் பண்றது. இது வந்து அதுல இருக்க ஃபில்டர். இது பாருங்க இப்படிதான் அவுக்கணும். இது வந்து சாஃப்டா இருக்கிறது ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் வந்து இதுல ஜூஸ் போடுறது. இந்த பிளேட்ல இந்த பிளேடை எடுத்து வச்சுட்டு இந்த பிளேடை வந்து போடணும்னா இப்படி போட்டுக்கணும். இதுல ஃபிட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த ஃபில்டரை வந்து கரெக்டா பார்த்து இந்த இது எதுக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஜூஸ்லாம் போட்டா இந்த இது வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஜூஸ் போடாம கோகனட் பால் எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் எடுக்கிறதா இருந்ததுன்னா வெளியில வந்து அந்த விழாம இருக்கிறதுக்காக இந்த இதை வந்து போட்டணும். இதை வந்து எடுத்துடலாம். இது பாருங்க, இது உள்ள இப்படி விட்டுட்டு இப்படி பண்ணா ஜூஸ் வந்து ஒரு பாத்திரம் இங்க வச்சுட்டோம்னா ஜூஸ் வந்து இதுல கலெக்ட் ஆகிடும். ஜூஸ் இல்லாம வேற ஏதாவது அரைக்கிறோம்னா இந்த இதை இது போட்டுடணும். மொத்த ஜாரு எல்லாமே இவ்வளவுதான் இதுல இருக்குது. இப்போ இது வந்து நான் விவேக்ல வந்து வாங்கினேன். விவேக்ல இந்த இடத்துல வந்து என்னென்ன பொருள் உள்ள இருக்குன்றத வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ரேட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 15,890 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க வந்து 13,800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். மோட்டருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஜார் இதுக்கெல்லாம் வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது லைஃப் லாங் வந்து ஃப்ரீ சர்வீஸ். எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்.